பிரபல மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோ தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வாரத்தின் தொடக்கத்தில் கொச்சியில் தனியார் ஹோட்டலில் நடத்தப்பட்ட போதைப்பொருள் சோதனையின் போது தப்பியோடியது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அவர் தப்பி ஓடியதாக சிசிடிவி வீடியோக்கள் கூட இணையத்தில் வேகமாக பரவியது. இப்படியான நிலையில் இவர் தற்போது கொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சுமார் 4 மணி நேர விசாரணைக்கு பின்னர் நடிகர் ஷைன் டாம் சாக்கோ கைது செய்யப்பட்டுள்ளார். இதனால் மொத்த மலையாள திரையுலகம் பரபரப்பாக உள்ளது. இவர் சமீபத்தில் அஜித் நடிப்பில் வெளியான குட் பை டக்லி திரைப்படத்தில் சைமன் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் மலையாளத்தில் மம்முட்டி நடிப்பில் வெளியான பசூகா படத்திலும் நடித்திருந்தார். மலையாளத்தில் ஹீரோ, வில்லன், குணச்சித்திரம் என பலதரப்பட்ட கேரக்டர்களில் நடித்து புகழ்பெற்றவர் நடிகர் ஷைன் டாம் சாக்கோ. கடந்த 2022ஆம் ஆண்டு விஜய் நடிப்பில் வெளியான பீஸ்ட் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் அடுத்து லாரன்ஸ் எஜே சூர்யா நடிப்பில் வெளியான ஜிகர்தண்டா XX என்ற படத்தில் நடித்திருந்தார். அது மட்டுமின்றி தசரா, தேவரா உள்ளிட்ட சில தெலுங்கு படங்களில் நடித்துள்ளார். சமீபத்தில் அஜித் நடிப்பில் வெளியான குட் பை டக்லி திரைப்படத்தை வில்லனாக நடித்த இவர் மலையாளத்தில் பல படங்களை கைவசம் வைத்துள்ளார். இதனிடையே போதைப் பொருள் வழக்கில் நடிகர் ஷைன் டாம் சாக்கோ கைது செய்யப்பட்டுள்ளார். போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சதி திட்டம் தீட்டியது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள இவர் மீது போதைப் பொருட்கள் பயன்படுத்தியது தொடர்பான சட்டத்தின் பிரிவுகள் 27 மற்றும் 29 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. காவல்துறையினர் பல மணி நேரம் அவரிடம் விசாரணை நடத்தியதில் முக்கிய தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும், கைது செய்யப்பட்டுள்ள நடிகர் ஷைனுக்கு விரைவில் மருத்துவ பரிசோதனை செய்யப்படும் என்றும் அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இவர் ஹோட்டலில் இருந்தபோது போலீசார் சோதனை செய்ய வந்தபோது இவர் அங்கிருந்து தப்பி ஓடினார். இது குறித்து விசாரணை நடத்திய போது தனது வளர்ச்சி பிடிக்காத யாரோ தன்னை தாக்க வருகிறார்கள் என்று நினைத்து ஹோட்டலில் இருந்து தப்பி ஓடியதாக ஷைன் டாம் சாக்கோ போலீசாரிடம் கூறியதாகவும், அவர்கள் போலீஸ்கார்கள் என்பது தனக்கு தெரியாது என்றும் போலீசாரிடம் கூறியதாக தகவல் வெளியானது. போதைப்பொருள் சோதனையின் போது ஹோட்டலை விட்டு வெளியே ஓடியதற்கான காரணத்தை நேரில் ஆஜராகி விளக்குமாறு நடிகருக்கு போலீசார் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். அதன்படி இன்று காலை 10:30 மணிக்கு எர்ணாகுளம் வடக்கு காவல் நிலையத்தில் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அவர் இன்று காலை 10 மணி அளவில் காவல் நிலையத்தில் ஆஜரானார். மற்றொரு நாள் கொச்சியில் உள்ள ஹோட்டலில் போலீசார் நடத்திய போதைப்பொருள் சோதனையின் போது ஷைன் டாம் சாக்கோ அங்கிருந்து தப்பி ஓடினார். போலீசார் அறையை ஆய்வு செய்த போது நடிகர் ஜன்னலில் இருந்து ஏறி ஹோட்டல் வரவேற்பு வழியாக தப்பிச் சென்றது சிசிடிவி காட்சிகள் மூலம் தெரிய வந்தது. போதைப்பொருள் பயன்பாடு குறித்த தகவலின் அடிப்படையில் கொச்சி போதைப்பொருள் தடுப்பு ACPயின் அறிவுறுத்தலின் பேரில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது குறிப்பிடத்தக்கது. மேலும் நடிகையின் புகார் குறித்து ஷைன் டாம் சாக்கோவிடம் போலீசார் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் போதைப்பொருள் தொடர்பாக தற்போது நடிகர் ஷைன் டாம் சாக்கோ கைது செய்யப்பட்டுள்ளார்.